ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு ஆள் வந்து என்னை ஓட்டிகிட்டு இருக்கீங்க. அப்படிதான் பேசுவேன். நான் பேசுறது இல்லைங்க, வீடியோ வந்து எடுக்கிறது தயாரான அப்படியே அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதும் நானே சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லுவீங்க. நீங்களும் முக்கியமான வேலை செய்வீங்களா? இல்லைங்க, இது எதுனா கிட் வந்ததுன்னா அப்படியே இதில் ஏடிஎம் கார்டு இருக்கும் அப்படின்னாரு. அது இதில் பார்த்த காரணம் அவர் முதல்ல எடுத்துகிட்டு வர்றது. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்க வந்து ஊருக்கு போனதுனால வீடே வந்து அமைதியாக இருக்குது. சோடி கிடக்குங்க. நிறைய பேர் ஆதிரன் குட்டி எங்கே அப்படின்னீங்க. அவங்க வந்து அவங்க அம்மாச்சி வீட்டில் இது அவங்க வந்து பக்கத்தில் தான் இருக்கிறாங்க. நினச்சா ஒடியாந்துருவாங்க, நினச்சா கிளம்பிடுவாங்க. வந்துட்டு அப்பப்போ ஒரு 2 மணி நேரம் அட்டண்டன்ஸ் போட்டு விளையாடிட்டு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி அவனுக்கு வந்து இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். அங்கே விளையாடுற கால் இருக்குதுங்களாம்மா அவங்க அக்கா பசங்களாம். அதனால் வந்து அங்கே போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இங்கே வந்து அந்த முயல் எடுக்கிறது, அந்த முயலில் முடி நிறைய கொட்டுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுறதே இல்லை. முயல் வேணும்னு அழுகிறது. அப்புறம் அவங்க அப்பாவை பார்த்தா கடைக்குன்னு போய் அந்த கடைக்கு போய் அந்த 10 ரூபா பந்து வாங்கிட்டு வந்து வீடு ஃபுல்லாக நப்பிட்டு அப்பயும் மடங்கிறது இல்லை. பந்து பபுள்ஸு அப்படின்ட்டு இதே வாங்கிட்டு இருப்பாங்க. அதனால் அவங்க அங்கே போய் விளையாடிட்டு இருக்கிறாங்க. 6வது நாள் சுகாஸ் தான் ஊரில் இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து பெரியம்மா வீட்டுக்கும் ஒண்டிமுனியப்பன் கோவிலுக்கும் போகலான்ட்டு இருக்கிறோம். அந்த விளாக் வரும் பாருங்கள், சரிங்களா? இப்போ வந்து அம்மா வந்து ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் வந்து அம்மாவுக்கு வந்து பீட்ரூட் பொரியல், மோர் வந்து அடித்து கொடுத்தோம். தயிர் சாப்பாடு தான் கலரலான்ட்டு இருந்தோம். சரி, அது ரொம்ப ட்ரை ஆன மாதிரி ஆயிடும், மத்தியானம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு மோராக ஊற்றி கொடுத்துட்டோம். மோர்னால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மோர் ஊற்றி கொடுத்தோம். காலையில் வந்து தோசையும் தக்காளி தொக்கும் வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. இப்போ அடுத்தது மதியத்துக்கு என்ன செஞ்சுட்ருக்குறோம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே வந்து பெரியம்மாவுக்கும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு செஞ்சுட்ருக்குறோம். வாங்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க இப்போ பார்க்கலாம் என்ன ஐட்டங்களோ அப்படின்னு. இவங்க வந்து வடிவேலை மிஞ்சிடுவாங்க. சாம்பார் இன்னும் வந்து பருப்பு ஊற்றலைங்க. சாம்பார் பொடி போட்டு காய்கறி போட்டு வேக வச்சுருக்குறாங்க. பருப்பு வந்து இங்கே வேக வச்சாச்சு. சாம்பார் தான் கொண்டு போவோம். பெரியமா நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுல்ல. இதில் என்ன இருக்குது பருப்புக்குள்ள அப்படிம்பீங்க. இது வந்து நூல்கோல் தனியாக வேக வச்சா வந்துட்டு நறுக்குன்னு வேகவே மாட்டேங்குது. வேகாது. அதுவும் இல்லாமல் பருப்பு வந்து ஃபஸ்ட்டே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஊற்றுறதுனால நல்லா குழஞ்சி திருநீர் மாதிரி ஆயிடுது அது வேகிறதுக்குள்ளே. அதனால தான் இந்த ஐடியா. ஓகேவா? முருங்கைக்காயெல்லாம் அப்படி போடக்கூடாது. நாங்கள் போட மாட்டோம். இந்த ஒரு காய் மட்டும். அப்புறம் வந்து இட்லி உப்புமா சுகாசுக்கு பிடிக்கும். சுகாஸ் பார்த்துச்சுன்னா நான் போனதுக்கப்புறம் நீ செஞ்சுருக்கிறேம்மா. இது வந்து எனக்கு பிடிக்கும். இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு வந்து செய்யும்போது பீட்ரூட் பொரியலும் மோரும் தான் அம்மாவுக்கு கொடுத்தோம். மோர் அடிச்சு கொடுத்தா. தயிர் இருக்குதுன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கணும். இதுதான் ஸ்பெஷல். காயத்ரி தயிர் கொண்டு போவோம். பெரியம்மாவுக்கு சாம்பார் கொண்டு போவோம். அந்த 2 கொண்டு போவோம். அப்புறம் நாங்கள் வந்து உப்புமா மீதி இருக்கிற மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிட்டு போவோம். அப்புறம் நாங்கள் வந்து நேற்று செஞ்ச நான்வெஜ் வந்து சூடு வண்டி வச்சுருக்கோம். அது வந்து கருப்பா குட்டிக்கு வந்து கொண்டு போய் சாப்பாடு நல்லா வயிறு நம்ம போடணும். அது வேறு என்ன பண்ணிட்டு இருக்குன்னு தெரியல. இதுதான் எங்களுக்கு இடையில வந்து அது இத்தனை நாளா சாப்பிட்றக்கு என்ன நினைச்சும்பீங்க. இடையில மாமா ஹாஸ்பிட்டல் போனப்போ அதுக்கு சாப்பாடு வாங்கி போட்டு வந்தாங்க. அண்ணா வந்து ஊருக்கு போறப்ப துணி எடுக்கிறதுக்கு அப்புறம் வேலைக்கு போயிட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து வரப்பெல்லாம் சாப்பாடு வாங்கி போட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா போய் ஒரு டைம் இடையில போட்டு வந்தா அப்படி. அதுவும் இல்லாமல் அது பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அதனால தைரியமாக இருக்கு. அவங்க அந்த கடைக்காரங்க வந்து இன்னொரு நாய்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அப்புறம் இதுவும் இந்த சாப்பாடு குட்டிக்கு வச்சிடறாங்க. அதனால அதை போய் சாப்பிட்டு அதனால இன்னைக்கு போய் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ பாருங்க டைம் வந்து 8 மணி ஆச்சு. எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் மட்டும் பருப்பு சரிங்க. சாப்பிட்டு குளிச்சுட்டு நாங்கள் கிளம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, அங்கே ஒண்டிமுனியப்பன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு விளாக் போடுறேன், சரிங்களா? பாருங்க, நீங்களும் பாருங்க. குழந்தைங்களையாட்டி அமைதியாக இருக்குது இந்த இடமே. இல்லைன்னா நிற்கவே முடியலையா? எனக்குங்க வேகுது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். என்ன மாதிரி வீடியோ போடுறதுன்னு சொல்லுங்கள். எதுவும் சொல்லவும் மாட்டீங்க, பார்க்கவும் மாட்டீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது. என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஒரு ஷார்ட்ஸ் வந்து யோசிச்சு வச்சுருக்கிறேன். அதாவது மற்ற ஷார்ட்ஸை பார்த்துட்டேன். நானாக தயாரிக்கல, பார்த்து யோசிச்சு வேற ஒரு வந்து வச்சு பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து என்ன வச்சு பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. யோசிச்சு வச்சுருக்கிறேன். அது கண்டிப்பாக இன்றைக்கி வரும். ஷார்ட்ஸ் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.